ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கண்மணி பேசுகிறேன். இன்றைக்கி கனவுகளின் வலிமை அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த பதிவை நான் எல்லா ஸ்டூடெண்ட்காகவும் டெடிகேட் பண்ண விருப்பப்படுறேன். கனவு அப்படின்னதும் நம்ம தூங்கும்போது காண்ற கனவை பற்றி நான் பேச போகிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளை தூங்கவே விடாமல் செய்கிற அந்த கனவை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். இந்த டைலாக் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். ஒரு லெஜெண்ட் இதை பற்றி பேசியிருக்காரு. கனவு காணுங்கள், அதாங்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன அந்த கனவு காணுங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் கதையை சொல்ல போகிறேன். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரபலமான ஒரு செய்தித்தாளில் பெண் விமானியும் அவர்களது சாதனையும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஒரு கிராமத்தில் வளர்கிற ஒரு சிறுமி அவங்க ஊருக்கு மேலே போகிற விமானத்தை பார்க்கும்போதெல்லாம் அவங்க ரொம்ப வியந்து போகிறாங்க. நாளடைவில் அந்த விமானத்தின் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பே உண்டாகுது. இப்படியே 2-3 வருஷம் போகுது. ஆனால் அந்த உயரத்தில் பறக்கிற விமானத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த குழந்தைக்குள்ளே ஏற்படுற அந்த ஈர்ப்பு குறையவே இல்லை, இன்னுமே அதிகம்தான் ஆகுது. முதல்ல அந்த விமானத்தில் பயணம் செஞ்சால் எப்படி இருக்குன்னு அவள் ரொம்ப ஆசைப்படுறா. அதே மாதிரி அந்த விமானத்தில் பயணம் செய்கிற மாதிரி ஒரு கற்பனை காட்சியை ஏற்படுத்திக்கிட்டு அவளுக்கு அவளே மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறா. அப்படியே காலம் போக போக நம்ம ஏன் அந்த விமானத்தை ஓட்டக்கூடாதுன்னு அந்த சிறுமிக்கு ஒரு கேள்வி எழுது. அந்த கேள்விக்கான பதிலை அவள் தேட ஆரம்பிச்சு ஒரு வழியாக அந்த பதிலையும் அவள் கண்டுபிடிச்சா. ஒரு நல்ல மாலை நேரம் ஒரு அழகான பார்க்கில் அழகான குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க, அவங்க அம்மாக்களோட பாதுகாப்பில். ஸோ அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போது டைம் ஆகிடுது. ஒரு அம்மா கூப்பிட்றாங்க தன்னோட குழந்தைய, வாமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வெளியே வரும்போது அந்த கேட்டில் ஒரு பலூன்காரர் பலூன் விற்றுட்டு இருக்காருங்க. அந்த பலூன்காரர்கிட்ட அந்த குழந்தை பேச ஆரம்பிக்குது. அங்கிள், அந்த ரெட் கலர் பலூனு எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவர் ரொம்ப தூரம் பறக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பிங்க் கலர் பலூன் எவ்வளோ தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதுவும் ரொம்ப தூரம் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தை அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பலூன்காரர் சொல்கிறாரு, இங்கே இருக்க எல்லா பலூனுமே ரொம்ப உயரம்தான் பறக்கும், உனக்கு எந்த பலூன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த குழந்தை ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சொல்லுது, இந்த பலூன் மாதிரி நானும் உயரமாக பறக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை விளையாட்டுத்தனமாக கேட்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த பலூன் மாதிரி நீ உயர பறக்கணும்னா நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனாதான் இந்த பலூன் மாதிரி நீயும் உயரமாக பறக்க முடியும் அப்படின்னு அழகாக அவர் சொல்கிறார். தன்னோட சிறு வயசில் அந்த பார்க்கில் ஏற்பட்ட அனுபவம் அந்த குழந்தைக்கு ஞாபகம் வருது. இரவும் பகலுமா நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் அந்த சிறுமி நல்லா படிக்கிறான். அதற்கான பலனும் அந்த சிறுமிக்கு கிடைக்குது. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சிறந்த பெண் விமானியாக நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த பெண் விமானியை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. மேலும் அந்த பெண் விமானி அவங்களோட முதல் நாள் பயணத்தை மாணவர்கள்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிறாங்க. தன்னோட முதல் நாள் பயணத்தையும் அந்த ஓட்டுநர் அறைக்குள்ளே அந்த காக்பீட்டுக்குள்ளே போகும்போதும் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு டேக் ஆஃபில் அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் அன்றைக்கின்னு பார்த்து வானம் ரொம்ப க்ளவுடியாகவும் இருந்தது, ஆஸ் வெல் அஸ் மழையும் ரொம்ப பெஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த சுச்சுவேஷனை அவங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. பயணிகள்கிட்ட இருந்து நிறைய பாராட்டுக்கள் அவங்களுக்கு குமிஞ்சதாகவும் அவங்க ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறதும் கோலை அச்சீவ் பண்ணுறதும் அப்படிங்கிறதும் ஒரு நாளையில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். அந்த ஜேர்னியில் அந்த டைம் டியூரேஷனில் நீங்கள் சந்தோஷமாகவும் நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் இருக்கணும். அந்த மாதிரி செயல்படும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி சேரும் அப்படிங்கிற அழகான ஒரு கருத்தோடு அவங்க உரையை முடிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த நல்ல கதையோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். Until then, bye from உங்கள் கண்மணி.